தமிழர் தலைவர் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியாருடைய பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் ஜப்பானில் நடந்து முடிந்திருக்கிறது. இப்போ என்ன ஒன்றுனா, யாருக்கு யார் நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், ஜப்பானில் மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி மிகுந்த திட்டமிடலோட எந்த ஒரு பிசகும் இல்லாமல், என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறது, 100க்கு 100 இந்த நிகழ்ச்சி எல்லா வகையிலும் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது மேடை நிகழ்ச்சி அப்படிங்கிறது இல்லை. விமான நிலையத்திலேருந்து கூட்டிகிட்டு போனதுலேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவங்க ஆசிரியரை அப்படி பார்த்துக்கிட்டதுலேருந்து, ஒரு குழந்தையை போல அவர்கள் பார்த்துக்கிட்டதுலேருந்து, ஏன்னா அந்த தோழர்கள்லாம் எல்லாருக்குமே பொதுவாக புதுசு தான், புது இடம், எல்லாமே புதுசு. ஆனால் பழக்கப்பட்டதை போல 4 நாட்கள் இருந்தாலும் கூட 4 ஆண்டுகள் பழக்கப்பட்டதை போல அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரசித்து செஞ்சாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த, இப்போ மலேசியா சிங்கப்பூர்லனா தமிழர்கள் நிறைய இருக்காங்க, அரபு நாடுகள்னால் தமிழர்கள் நிறைய இருக்காங்க. ஜப்பானில் தமிழர்கள்லாம் அப்படியா, ஜப்பானில் தமிழர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கும் இருக்குது. அப்போ அப்பேற்பட்ட அந்த நாட்டில் எவ்வளதோ 20 ஆண்டுகளில் எவ்வளதோ நிகழ்ச்சிகள் அவங்க நடத்தியிருக்காங்க. அதில் அந்த தலைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மென்மையாக இருக்கும், ஒரு இலக்கியத்தன்மையோடு இருக்கும். வெளிப்படையாக பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி டோக்கியோ நகரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த அளவிற்கு ஜப்பானில் நாங்கள் திராவிடர்கள், ஜப்பான் வாழ் திராவிடர்கள்னே வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க ஜப்பானில். அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு துணிவு அல்லது அதை கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற அளவிற்கு அந்த இளைஞர்கள் இந்த தலைப்பில் அப்படி ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அப்படி சிறப்பாக நடத்தின அவங்களுக்கு நம்ம நன்றி நன்றி நன்றின்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளவோ தலைப்புகளில் 20 ஆண்டுகளாக நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த ஆண்டு இப்படி ஒரு தலைப்பில் நடத்தணும் அப்படின்னு சொல்கிற பொழுது அதற்கு யாரை அழைக்கணும் அப்படின்னா, அதற்கு பொருத்தமான திராவிடர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொருத்தமான ஒரே தலைவர் ஆசிரியர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி கூப்பிட்டா ஆசிரியர் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம். எப்படியாவது வந்துட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற பட்சத்தில் ஆசிரியருடைய வருகையும் உறுதியாகி அந்த ஜப்பான் நாட்டில் போய் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சுட்டு வந்தால், அவங்களுக்கு என்ன சிறப்புன்னா, இந்த 20 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவிற்கு பெரும் அங்கீகாரம் அந்த ஜப்பான் வாழ் தமிழர்கள்ட்டையும் அவங்களுடைய இத்தனை ஆண்டு கால உழைப்பிற்கும் ஆசிரியர் வந்ததுக்கு பிற்பாடு அது புரட்டி போட்டுருச்சு அவங்களுக்கே ஒரு பெரிய திருப்பு முனை ஆகிப்போச்சு. அப்போ நீங்கள் வந்துட்டு போனது தான், ஆசிரியர் வந்துட்டு போனது தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய திருப்பு முனை. அதனால் நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு மாற்றி மாற்றி நன்றி சொல்கிற நிகழ்ச்சியாக தான் இப்போ அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் 99 2003 வரைக்கும் நான் ஜப்பானில் இருந்தேன். 50 ஆண்டு காலமாக ஜப்பானில் 5 பார்ப்பனர் குடும்பங்கள் தான் ஜப்பான் டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தில் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் பொங்கல் விழான்னு சொல்லுவாங்க. தமிழர்கள்லாம் வருவாங்க. ஏன்னா அங்கே ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நிகழ்ச்சி தான் நடக்கும். மற்ற வெளிநாடுகள் மாதிரி அப்பப்போ எல்லா இடத்துலையும் நடக்காது. அப்போ வேறு வழி இல்லாமல் நிறைய தமிழர்கள் வருவாங்க. அப்போ ஒரு சில முற்போக்கு தமிழர், சில பேர் முற்போக்கு சிந்தனை உள்ள தமிழர்கள்லாம் ஒன்றா கூடி சில விஷயங்கள் பேசுகிற பொழுது தான் இன்னொரு அமைப்பு உருவானது. அந்த அமைப்பு பல்வேறு பெயர்களில் மாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு பெரியார் பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ நான் இந்த 3 ஆண்டு காலம் ஜப்பானில் இருந்தால் கூட நான் நல்லா கை நிறைய தான் சம்பாரித்தேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அது ஒரு 3-4 மாதத்தில் எல்லாம் செலவாயிருச்சு. இந்த ஜப்பானில் சம்பாரித்த காசு ஒன்றுமே மிஞ்சலை. ஆனால் அந்த 3 ஆண்டுகளில் நான் சம்பாதித்த அந்த நினைவுகள் 20 ஆண்டுகளை கடந்த பிறகும் இன்றைக்கும் அந்த ஈரத்தோடு இருக்குது. இந்த ஈரத்தோடு இருக்குது. அது ஒன்று தான் அந்த ஜப்பான் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி வரைக்கும் மெய்சில் இருக்கிறதுக்கு அது ஒன்று தான் காரணம். அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயத்தை நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக நான் இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன். அந்த கம்பெனி வகுப்பறை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஆட்கள்லாம் இருக்காங்க, ஒரு பல்வேறு வயதுடைய ஆட்கள்லாம் இருக்காங்க. என்ன இவங்க யார், எதுக்காக இதில் இருக்காங்க அப்படின்னு அது பின்னணியை விசாரித்தா, அவங்க எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்.
மனநிலை நம்ம ஊரில் மெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, லூசுன்னு சொல்லுவாங்க, அந்த வார்த்தை பிரயோகம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். சரி, அவங்களையே கொண்டாந்து ஒரு வகுப்பறையில் உட்கார வச்சுருக்காங்க. 20 பேர், 10 பேர், 30 பேருன்னு ஏன் உட்கார வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை 30% பாதிக்கப்பட்டவர்கள் 40, 50, 60ன்னு விழுக்காடு கணக்கில் பிரித்து அவங்கள என்ன பண்ணுறாங்க, இவங்களே ஒரு வாகனத்தை வச்சு அவங்க வீட்டில் போய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. 20வது மாடியில் 13ஆம் நம்பர் வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா இவங்களே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே யாருடைய வீட்டில் யாருடைய உதவியும் இல்லை. அப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்கள பிரித்து ஒவ்வொரு இதாக வச்சு பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலைகளை அவங்க சப்கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலைகளை வாங்கி, இப்போ ஒரு போல்டு நட்டு இருக்குது, போல்டு இருக்குன்னா இதை எடுத்து இதை அப்படியே ஸ்க்ரூ பண்ணோம்னா அது வேலை முடிச்சு. அப்போ ஒரு ஆசிரியர் முன்னாடி இருந்து அவங்கள உட்கார வச்சு இப்படி செஞ்சு காட்டுறாரு. அப்போ எல்லோருக்கும் முன்னாடி அந்த பெட்டி அடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லாரும் அதே மாதிரி செய்கிறாங்க. அப்போ அப்படி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. 30 நாட்கள் அப்படி அவங்க வேலை பார்க்கப்படுறாங்க. அவங்களுக்கான வைத்திய செலவை அந்த மாத சம்பளம் அவங்களுக்கு நிர்ணயித்து அவங்களுக்குள்ள வைத்திய செலவை அதில் எடுத்துக்கிட்டு மீத காசை கொண்டு அவங்க வீட்டில் கொடுத்துட்றாங்க. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரை கூட சுயமரியாதையாக வாழ செய்யக்கூடிய ஒரு நாடாக ஜப்பான் இருக்கு. ஐயையோ, நம்ம வீட்டில் ஒருத்தர் இப்போ மனநிலையில் பாதிக்கப்பட்டுட்டாரே, அவர் பாரமே, நம்ம என்ன செய்கிறதுன்னு அவங்க யாரும் கோயிலாக சுற்றுறது இல்லை. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் வேலைக்கு போகிற மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர் வேலைக்கு போகிறார். அவர் வைத்திய செலவுக்கு வீட்டை நாடுறது இல்லை. அப்போ அப்பேற்பட்ட ஒரு நாடாக அந்த நாடு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு செய்தி பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கம்பெனிக்கு நான் சைக்கிளில் தான் போகிறது வழக்கம். அப்போ நம்ம சாலையை சுற்றி போனால் நேராகுமேனு பூங்காவுக்குள்ளே போகிறது. நம்ம எப்போது குறுக்கு வழியில் போய் தானே இங்கே பழக்கம். ஆனால் இங்கே பூங்காவில் போகிறதுல தப்பு இல்லை, போகிறோம். அப்போ 2 பக்கத்து புல் தரை இருக்கும். நடுவில் ஒரு 3 அடி தூரத்துக்கு மட்டும் இந்த சிமெண்ட்டு தளம் போட்டிருப்பாங்க. அப்போ நான் ஒரு தடவை அப்படி சைக்கிளில் போய்கிட்டே இருக்கேன். சைக்கிளில் போகும்போது இந்த வண்டி இப்படி ஓட்டிக்கிட்டே போயில வண்டி கீக்கின்னு ஒரு மாதிரி சத்தம். ஏன்னா நம்ம தொடச்சி எண்ணெய் ஊற்றி அதை பாதுகாப்பாக வைக்கிறது இல்லை, அதனால் அந்த சத்தம் வருது. அப்போ எனக்கு முன்னாடி போன ஒரு 90 வயசு மதிக்கத்தக்க கணவன் மனைவி தம்பதியர் நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு போகிற பாதை அது. நான் மெதுவாக போனேன். இந்த பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. நான் சைக்கிளில் வர்றது தெரிஞ்சோன்னே 2 பேரும், கணவன் இந்த பக்கமும் மனைவி இந்த பக்கமும் புல்தரைக்கு ஒதுங்கி, நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு தலையை 2 பேர் குனிஞ்சு, மன்னிச்சுக்கங்க, நீங்கள் வர்ற நேரத்தில் நாங்கள் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம்னு தலையை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் 100 கணக்கில் பார்த்து அவங்க அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு அதாவது நம்மளை குனிஞ்சு ஒரு வணக்கம் சொல்கிறதோ மன்னிப்பு. ஜப்பானில் போனால் எல்லோரும் குனிஞ்சு தான் ஆகணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மனிதன் முழுமையாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா அந்த நாட்டில் போய் கற்றுக்கலை அப்படின்னா வேறு எந்த நாட்டிலையும் அந்த வாய்ப்பு இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நாட்டில் இன்றைக்கி நம்ம தமிழர்கள் குடும்பமாக அங்கே இருந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஆசிரியர் அவர்களை இது பண்ணி அந்த நாட்டுக்கு அழைத்து, நீங்கள் இங்கே பல பேர் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க. பெண்கள் அவ்வளவு கூட்டம், அந்த நிகழ்ச்சியில் அவ்வளவு கூட்டம். ஆசிரியர் பல்வேறு தலைப்புகள் சிறப்பாக பேசுகிற பொழுது, பெண்ணுரிமை குறித்து பேசுகிற பொழுது பெண்கள் எல்லோருமே பெரிய அளவுக்கு அதை வரவேற்று பண்ணாங்க. அதோடைய தொடர்ச்சியாக அன்றைக்கு இரவு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கணவன் மனைவியாக ரொம்ப பேர் வந்திருக்காங்க. அந்த குறிப்பாக அந்த ஹோட்டலில் சாப்பிட போயில மனைவிகள் எல்லோரும் ஒன்றா தனியாக சேர்ந்து தனி டேபிளுக்கு போயிட்டாங்க. கணவர் கூடவே வந்தவங்க, கணவர் கூடவே இருந்தவங்க இந்த மீட்டிங் கேட்டதுக்கப்புறம் பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட போயிட்டாங்க. அப்போ அதில் ஒருத்தர் போய் கேட்குறாரு, ஏம்மா நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. இருங்க, நாங்கள் சாப்பிட்றோம்ல, பொறுமை, கூட்டத்தில் கேட்டிங்கல்ல, ஆசிரியர் பேசுன கேட்டிங்கல்ல அப்படின்னு. மீட்டிங் நடந்து 1 மணி நேரத்தில் தாக்குதல் வந்துருச்சு. அப்படி ஒரு பெரிய அளவுக்கான சிறப்பாக அந்த நிகழ்ச்சி அமைஞ்சது. ஒரு 100 விழுக்காடு. இப்போ அந்த நிகழ்ச்சி போன வாரம் ஜப்பானுக்கு போய் நாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியோடு வந்தாலும் கூட இன்றைக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சிக்கு ஜப்பான்லேருந்து தோழர் குன்றாலன், அயலகாணி, திமுக அயலகாணியோடைய செயலாளராக இருக்கிறார் குன்றாலன். அவர் அங்கேருந்து ஜப்பான்லேருந்து இங்கே வந்துட்டார் அவர். அப்போ அந்தளவுக்கு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்தது. தமிழர் தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும், ஜப்பானில் உள்ள அனைத்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.